பலரின் கனவு கார்களான BMW, பென்ஸ், ஆடி மற்றும் ஜாக்குவார் போன்ற மிக உயர்தரமான பயன்படுத்தப்பட்ட சொகுசு கார்களில் சென்னை அடையாறு மற்றும் கிரீன்வெண்ட் சாலையில் உள்ள சர்க்கியூட் 99 நிறுவனம் விற்பனை செய்து வருகிறது. சர்க்கியூட் 99 நிறுவனத்தின் அதிபர் சஞ்சீவ் குமாரை இன்றைய வரவேற்பு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வாருங்கள், அவர் நமக்களித்த சிறப்பு பேட்டியை தற்போது காணலாம். நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வரவேற்பறை 2.1 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கவிருப்பவர் ப்ரீ ஓன்ட் லக்ஸரி கார்ஸ் விற்பனையில் கொடிக்கட்டி பறந்து வரக்கூடிய சர்க்கியூட்ஸ் 99 நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திருமிகு சஞ்சீவ் குமார் அவர்கள். அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ அடையார் சர்க்கியூட்ஸ் 99ல எவ்வளோ கார் ஸ்டாக் இருக்குங்க சார்? ஸோ இப்போ நம்மகிட்ட ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 140 கார்ஸ் இருக்குது ஸ்டாக். ஸோ நம்மளது அடையார், இப்போ உங்களுக்கு தெரியும், இங்கே ஆவின் பார்க் பக்கத்தில் இங்கே நம்மளோட ஒரு ஷோரூம் இருக்குது. இன்னொரு ஷோரூம் வந்து கிரீன்வேஸ் ரோட்டில் இருக்குது. சார், இப்போ அடையாரில் வந்தால் என்னென்ன பிராண்டை பார்க்க முடியும் சார்? உங்களுக்கு லக்ஸுரி பிராண்டை பொறுத்தவரை எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பென்ஸ், BMW, ஆடி, ஜாக்வேர், லேண்ட் ரோவர், மினி, லெக்ஸஸ், எல்லா பிராண்டுமே பார்க்கலாம் சார். இன்னும் ஒரு சிலர் வந்து ப்ரீ ஓன்டு கார்ஸை வாங்குறதுக்கு ஒரு தயக்கம் காட்டுறாங்க சார். குறிப்பாக சர்வீஸுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க சார்? நம்மகிட்டே சர்வீஸ் இருக்குது. ஸோ ஏன்னா OEMல என்ன ஸ்பேர்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அதே ஸ்பேர்ஸ் நம்மளும் யூஸ் பண்ணுறோம். ஸோ நாங்கள் 2 ஸ்பேர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து OEM யூஸ் பண்ணுவோம், இன்னொன்று OES யூஸ் பண்ணுவோம். OE சப்ளைஸ், அதாவது OEMக்கு யார் சப்ளைஸ் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனியோட ஒரிஜினல் ஸ்பேர்ஸை யூஸ் பண்ணுவோம். அண்ட் இப்போ நம்ம வண்டி எல்லாமே கம்பெனி மெயின்டைன் தான். அதனால் தாராளமாக கம்பெனியில் போய் போனீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் இஷ்யூலாம் இருக்காது, பண்ணிக்கலாம். இன்கேஸ் கம்பெனியில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு இது பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு பண்ணி தருவோம். எனி சார்ட் ஆஃப் ரீஃபர்ப் ஆர் எனி ரீப்ளேஸ் ஆர் சம்திங் ஒரு 30 to 40% உங்களுக்கு கம்மியாகவே நம்ம எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவோம். அதுலேயும் கொஞ்சம் மிச்சப்படுத்திக்கலாம். இல்லை, கண்டிப்பாக இருக்கும். இல்லை, ஏன்னா கம்பெனி நார்ம்ஸ் பிரகாரம் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் அது நம்ம மெயின்டைன் பண்ணுறது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு நம்ம சர்வீஸ் சப்போர்ட் கொடுக்கும்போது தான் வந்து கஸ்டமர் தே என்ஜாய். ஓகே ஃபைன், எதுவாக இருந்தாலும் சர்க்கியூட்ஸ் 99 இருக்கு, அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ல அவங்களும் பிரச்சனை இல்லாமல் கார் கேரை நீங்கள் எடுத்துப்பீங்க. ஆமாம், கம்ப்ளீட்டுங்க. நம்ம அதான் சொல்கிறல, ஒன் ஸ்டாப்னா ஒன் ஸ்டாப். இங்கே எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இந்த ரைட் ஃப்ரம் யுவர் டயர்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணித்தரோம். அதனால பிரச்சனை. லைஃப் டைமுக்கு நம்ம கூட வந்து ஒரு கார்னாலே வந்து சர்க்கியூட்ஸ் 99 தான் யோசிக்கணும். அந்த அளவுக்கு என்ன எங்களால் முடியுமோ நாங்கள் அந்த சர்வீஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். லோன்ஸ்க்கு அப்படிங்கிறப்ப நீங்கள் எப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க சார் சர்க்கியூட்ஸ் 99? லோன்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப அட்ராக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்போம். ஸோ எங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா வி ஸ்டார்ட் பை 9.5. ஒரு புது காருக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுக்குறாங்களோ அந்த இது டிபெண்ட்ஸ், அவங்களோட ப்ரொஃபைலை பொறுத்தும் இருக்குது. ஸோ அவங்க சிபில் ஸ்கோர் எல்லாமே எப்படி இருக்கோ அது. மேக்ஸிமம் நாங்கள் போகிறது வந்து ஒரு 11.5, 12, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் 12.5 போச்சுன்னா பெரிய விஷயம். அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அந்த மாதிரி மேக்ஸிமம் ஒரு 10.5, 11க்குள்ளேயே மேக்ஸிமம் எங்கள் கஸ்டமர்ஸ் கொடுத்துறது. அந்த ப்ராசஸ்க்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. ஃபுல் ஆன் 1 டேல லோன். எங்ககிட்ட எந்த வண்டி எடுத்தீங்கன்னாலும் 1 டேல லோன். நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே உங்களோட பேப்பர்ஸ் எல்லாமே அப்ரூவல் ஆகி வந்துடும். அந்த அளவுக்கு இட் வில் பி வெரி ஃபாஸ்ட். சார், சர்க்கியூட்ஸ் 99ல லக்ஸரி கார்ஸ் மட்டும்தான் இப்போ இருக்கா, இல்லை ஸ்போர்ட்ஸ் காரும் இருக்கா சார்? தாராளமாக ஸ்போர்ட்ஸ் காரும் நம்ம எப்போவுமே இருக்கும். நம்மகிட்ட ஆன் ஸ்டாக் எப்போவுமே ஒரு 4 ஸ்போர்ட்ஸ் கார் அது எப்போவுமே இருக்கும். 1 crore பட்ஜெட்டில் எப்போவுமே ஒரு 4 வண்டி இருக்கும். கன்வெர்டபிள் இருக்கும், 2 சீட்டர் கூப்பே வண்டி எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கும். அதனால் அவங்களும் தாராளமாக அப்ரோச் பண்ணலாம். கண்டிப்பாக, அதான் சொல்கிறேன்ல, இந்த இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 lakhsலேருந்து ஒரு 1.2 to 1.5 crore ரொம்ப கம்ஃபர்டபுளான மார்க்கெட் இன்னைக்கு. ஸோ ஒரு 2 கோடி ரூபா வண்டியெல்லாம் 1 கோடி ரூபா கிடைக்கும், 1 கோடி ரூபா வண்டி 50 லட்சத்துக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு எல்லாமே அதானே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இந்தியா வந்து they don't want to pay premium. ஓகேங்களா, நான் கொடுக்குற காசுக்கு எனக்கு வேல்யூ இருக்கணும்னு பார்க்குறாங்க. ஸோ அந்த வேல்யூ ஃபார் மணிங்கிறது எப்போவுமே 99ல இருக்கும். அதனால் தாராளமாக ஸ்போர்ட்ஸ் கார் லவர்ஸ்க்குலாம் இங்கே நல்லாவே வண்டி இருக்குது.
அண்ட் ரொம்ப எக்ஸாட்டிக்காக வேணும்னாலும் இது அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு வண்டி. ஓகேங்க சார், அதையும் நம்ம பார்க்க முடியுங்களா இப்போ? ஒரு சூப்பர் ஜாகுவார்ல ஒரு கன்வெர்டபிள் காமிக்கிறவாங்க சார். இந்த பிரம்மாண்டமான இந்த ரெட் ஜாகுவார் பற்றி சொல்லுங்க சார். ஸோ இது ஜாகுவார் எஃப் டைப். ஆக்சுவலி இந்த வண்டி ரொம்ப லைக் கம்மியான வண்டி தான் இருக்கு. அண்ட் இன்னைக்கு இந்த வண்டி புதுசு வாங்கணும்னா நீங்க 1 year வெயிட் பண்ணணும். 1 year வெயிட் பண்ணணும். மேட் பை ஆர்டர் தான். நீங்க ஒரு வண்டி வேணும்னா நீங்க புக் பண்ணீங்கன்னா அது டேக் 1 year டைம் டு மேக் த கார் அண்ட் இன்புட் த கார் உங்களுக்கு அந்த மாதிரி இது பண்றதுக்கு. ஸோ இந்த வண்டி வந்து 2022 மாடல். டன் அரௌண்ட் லைக் 5,000 கிலோமீட்டர்ஸ். 5,000 மட்டும் தான். ஓகே. ஸோ நியூ கார் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 2 crores வருது உங்களுக்கு. ஸோ நம்ம சர்க்யூட் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா 1,30 lakhs. ரேட்டையும் சொல்லிட்டீங்களா சார்? ஆமா, அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 lakhs நம்மளுக்கு மிச்சம். அதனால தான் நான் சொல்றேன், நம்ம கிட்ட வந்து வண்டி எடுக்கும் போது நம்மளுக்கு அஃபோர்டபுள் பிரைஸ்லயே கிடைக்கும். அண்ட் லைக் ஒரு இண்டிவிஜுவலுக்கு அது ஒரு டபுள் பெனிஃபிட் சொல்லலாம். நம்ம 5,000 கிலோமீட்டர்ஸ்ங்கிற ஒண்ணுமே கிடையாதுல்ல உங்களுக்கு. அந்த சரகை ஓபன் பண்ணி பாத்துடலாமாங்க சார்? தாராளமே பார்க்கலாம், வாங்க நான் காமிக்கிறேன். சார், நீங்க ஆரம்பத்துல சொன்ன அந்த தேர் அப்படிங்கிற நான் ஃபீல் பண்றேங்க சார். இப்போ கண்டிப்பா இப்போ நீங்களே பாருங்க, நீங்க தான். ஸோ நம்ம வெளியில இருக்கிறதுக்கும் இப்போ இந்த வண்டியில உட்காரும் போது உங்களுக்குன்னு ஒரு ஃபீல் ஒன்று வருது பாத்தீங்களா, ஒரு ஃபீல் குட் ஃபேக்ட். அதுதான் இந்த தேரோட இதுவே. நம்ம ஒரு என்ன சொல்ற, ஒரு ராஜா சீட்ல உட்கார்ந்த மாதிரி இருக்கு. ஒரு வியாபாரத்துக்கோ இல்ல நம்ம லைஃப்ல வந்து ஒரு என்ஜாய் பண்றதுக்கோ அந்த மாதிரி ஒரு வண்டி எடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். நம்மளுக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று கிடைக்கும்ல, அந்த மன நிறைவு கிடைக்கும். கண்டிப்பா. இப்போ நீங்க எல்லாமே கார், 4 வீல் இருக்கு, ஏசி இருக்கு, எல்லாமே கார் தான் நினைக்கிறதோட ஒரு காருக்குமே ஒரு யூனிக்னஸ் இருக்கும். அதோட டிசைன் பேட்டர்ன் இருக்கும், அதுக்கு ஒரு ஹிஸ்டரி ஒன்று இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ப்ரைடான ஒரு வண்டி. இந்த ஜாகுவார் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் பிரீமியம் கிளாஸ்ல இருக்கிற ஒரு பேசிக்கான ஒரு கார் உங்களுக்கு. ஏன்னா ஜாகுவார், போர்ஷே, இப்படிதான் பென்ட்லி, ரோல்ஸ் ராய்ஸ் இப்படிதான் போகும் உங்களுக்கு. ஸோ ஜாகுவார் என்னைக்குனாலும் அந்த ஒரு இங்கிலீஷ் கார் அண்ட் ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் கார் என்றே சொல்லலாம். நாட் எவ்ரி ஒன் அஃபோர்ட். ஸோ இட்ஸ் நாட் அன் எவ்ரி ஒன்ஸ் கார் ஆக்சுவலி. ஏன்னா ஜாகுவார் வச்சிருக்காங்கன்னா ஒரு ஸ்டேட்டஸ்ல ஒரு லெவல்ல இருக்கிறவங்க மட்டும்தான் அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேங்க சார். அந்த மாதிரி அந்த தனித்துவத்தை கம்பீரமா இருக்கணும்னு நினைக்க விரும்புங்களுக்கு கண்டிப்பா இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதம் தான் சார். நீங்க உணர்வுகளும் காரும் ரொம்ப நீங்க தொடர்பு படுத்தி சொல்றீங்களா? கண்டிப்பா. நம்ம உணர்வு இது அதான் சொல்றல, உணர்வு இல்லாதவன் மனுஷனே கிடையாது ஃபர்ஸ்ட். அதே மாதிரி ரசிக்க தெரிஞ்சவன் மட்டும் தான் ஜெயிக்க முடியும். இந்த ரசனைக்கும் உணர்வுக்கும் காருக்கும் இருக்கக்கூடிய நெருக்கம் என்னவா நீங்க ஃபீல் பண்றீங்க? காதல். இது மூணுத்துக்குமே காதல் தான். ஏன்னா ஐ எம் பேஷனேட்டட் அபவுட் மை பிஸ்னஸ். ஏன்னா என்னதான் நான் வந்து இப்போ நான் ஒரு ஒர்க்குக்கு போறாங்க, ஒரு 9 to 5 டைமிங்ல போய் உன ஒர்க் பண்ண சொல்றாங்கன்னா, நான் வியாபாரம் பண்றேன். காலைல 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரலும் நான் வந்து பிஸ்னஸை யோசிக்கிறேன். அதுக்கப்புறமும் யோசிக்கிறேன், தூங்கும் போதும் யோசிக்கிறேன். நான் நேசிச்சு செய்யறதுனால எனக்கு அதை டயர்ட்னஸே இருக்காது. யாரும் என்ன கேட்க முடியாது, நேற்று என்னங்க நீங்க வந்து டயர்டா இல்லையான்னு கேட்க முடியாது. எனக்கு ஒரு நாளுமே ஒரு உற்சாகமா இருக்கும். அந்த மாதிரி தான். இப்போ ஒரு பாக்ஸருக்கு டெய்லி ட்ரெயின் பண்ணாதான் அவனுக்கு ஒரு ஹாப்பினஸ். அந்த மாதிரி ஒரு பிசினஸ் மேனுக்கு டெய்லி அவனை அந்த பிசினஸ் சம்மந்தப்பட்டு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். குறிப்பா ஸ்போர்ட்ஸ் காருக்கு இன்னும் நீங்க எப்படியெல்லாம் சப்போர்ட் பண்றீங்க சார்? எனி கார், நீங்க பென்ட்லியா இருக்கட்டும், ரோல்ஸ் ராய்ஸா இருக்கட்டும், எந்த வண்டியா இருந்தாலும் நாங்க வந்து உங்களுக்கு மெயின்டைன் பண்ணி தரோம். ஸோ வி ஹாவ் அ ஃபுல் எக்யூப்ட் கேரேஜ். எல்லாமே வெல் ட்ரெயின்டு டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. அண்ட் OEM ஸ்பேர்ஸ் கம்ப்ளீட்லி குளோபலி வி கெட் த OEM ஸ்பேர்ஸ். எங்கிட்ட இன்னும் ஒரு அட்வான்டேஜ் என்னதுன்னா, கம்பெனிலேயே வந்து 2 months 3 months ஸ்பேர் வெயிட்டிங் பீரியட் போடுறதுலாம் நாங்கள் 5 days 10 daysல நாங்கள் வந்து வர வச்சு போட்டுறோம். ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் நெட்வொர்க் பண்ணி உடனே சர்வீஸ் பண்ணி முடிச்சிடுவோம். எங்களை பொறுத்தவரையில் வண்டி நிற்கக்கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்க சார். சார், இந்த தேர்ல உட்கார்ந்த ஃபீல் எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி சார். ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் சார். இன்னொரு தம்பி ஒருத்தர் இருக்கான், அவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமா உருமுவான். ஆமா, ஏன்னா அவனோட எக்ஸாஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜெர்மனுக்கே அமுச்சு விட்டு அங்க கோட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓகே, அந்த உருமுறை தம்பியை பார்க்கலாங்க சார். கண்டிப்பா வாங்க போய் பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா லைக் C43 AMG. ஓகே, ஒரு சிட்டி கார் சொல்லலாம். சிட்டியில் நல்ல ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பேக்கோட நல்ல ஒரு ஸ்போர்ட்டியை ஓட்டணும், ஒரு அக்ரெசிவாக இருக்கணும்னா இந்த வண்டி ஒரு பெஸ்ட்டான வண்டின்னு சொல்லுவேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸாஸ்டே இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து OEMல உங்களுக்கு OEMல மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாஸ்ட் வந்து ஆஃப் பண்ணணும், ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். அந்த உரும சவுண்ட்
வந்து ஓஇஎம்ல வந்து உங்களுக்கு இந்த இவ்வளோ லவுடா உங்களுக்கு எக்ஸாஸ்ட் வராது. சார் சர்க்கியூட்ஸ் 99 வந்து பார்த்த பிறகு, ஒவ்வொரு காரும் பார்த்த பிறகு, இப்படி உட்கார்ந்து அதை அனுபவிச்ச பிறகு எனக்கும் கார் வாங்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குங்க சார். இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிறவங்க ஒரு முறையாச்சும் சர்க்கியூட்ஸ் 99 வந்து விசிட் பண்ணாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு நிறைய மாற்றங்கள் வரும்னு எனக்கு ஃபீல் ஆகுதுங்க சார். இன்னைக்கு லைக் பெருமைக்கு சொல்ல, இன்னைக்கு 90% தமிழ்நாடு மார்க்கெட்ல யாரு கார் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ 90% இந்த மாசம் ஒரு 100 பேர்ல 90 பேர் கார் வாங்கியிருக்காங்கன்னா 90 பேருமே நம்ம ஷோரூம் பார்த்தவங்களா தான் இருப்பாங்க. ஸோ வந்து அந்த அளவுக்கு வந்து வெல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எல்லாமே வந்து ஓகே ஒரு கார் எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் சர்க்கியூட்ஸ் 99 வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா என்ன பொறுத்தவரையிலும் பட்ஜெட்டுங்கிறதோட குவாலிட்டியா வேணும், அடுத்து ஒரு 5 வருஷத்துக்கு நான் எடுத்தா பிரச்சனை இல்லாம ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு கஸ்டமர் மட்டும்தான் நான் அதிகமா ப்ரிஃபர் பண்றது. ஏன்னா இன்னைக்கு எடுத்துட்டு நாளைக்கு மெயின்டெனன்ஸ் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்துச்சுன்னா அந்த மாதிரி கஸ்டமர் அவங்களுக்கும் கஷ்டம், நமக்கும் கஷ்டம். ஏன்னா எனக்கு தேன் சேல் வந்து ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார் ப்ரீ ஓன்டு கார்ஸில் சர்க்கியூட்ஸ் 99 ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்கு. நிறைய உறவுகளை நீங்கள் சம்பாதிச்சிருக்கீங்க. அடுத்த இலக்கு என்னங்க சார்? அடுத்த இலக்கு எப்பவுமே நான் சொல்ற மாதிரி தான், ஒரு $1 பில்லியன் கம்பெனி தான் என்னோட இலக்கு. ஸோ ஏன்னா அந்த பேர் சர்க்கியூட்ஸ் 99 நான் வைக்கும் போதே அடுத்தது வந்து ஒரு $1 பில்லியன் கம்பெனியை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். அண்ட் இங்கே கம்பெனியோட ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா உமன் எம்பவர்மெண்ட்டும் யூத் டெவலப்மெண்ட். இது ரொம்பவே நாங்கள் வந்து ஒரு 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 இதுதான் லைக் வி வாண்ட் டு நாட் க்ரோ, வளரும் போது ஒரு நோக்கத்தோட வளரணுங்கிறது எங்களோட ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆசை, லட்சியம் எல்லாமே. இது ரெண்டுமே உன்னதமான லட்சியம், நோக்கம். ரெண்டாவது ஃபீல்ட்ஸ், லைக் ஒவ்வொருத்தவங்க ஒரு ஃபீல்டில் இருப்பாங்க. என்னோட லைக் ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஆட்டோமொபைல் ஓகே, அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இல்லை அது ரொம்ப எப்பவுமே அந்த மண்ணை புரிஞ்சுக்கிட்டவங்க வந்து உணர்வுகள் அதிகமா இருக்கும். லைக் நிறைய இருக்கு, ஹியூமனிட்டி எல்லாமே அந்த யாருக்கு அந்த மண்ணு புரிதல் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் அது எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ யூத் டெவலப்மெண்ட், ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம மண்ணை புரிஞ்சுக்கோன்னு சொன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மண்ணை புரிஞ்சுக்கோன்னு சொல்லும் போது அவங்க மண்ணையும் புரிஞ்சுப்பாங்க, நாட்டையும் நல்லா வச்சுப்பாங்க. கார் பக்கத்துல நின்று ஷோரூம்ல இருந்து மண்ணை பத்தி பேசுறது எனக்கு ரொம்ப ஒரு சர்ப்ரைஸா இருக்கு. கண்டிப்பா இருக்கும்ல. இன்னைக்கு நீங்க வெறும் வந்து நல்லது மட்டும் சொன்னீங்கனாலும் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. ஸோ ஒரே வார்த்தை தான் சொன்னேன், நீங்க அனுபவிச்சிட்டீங்க, நீங்க இப்படி பேசுவீங்க, அதனால எனக்கு ஒவ்வொருத்தரும் அனுபவிக்க வச்சதுக்கு அப்புறம் பேசி காமிக்கணுங்கிறது ரொம்ப. ஸோ ஃபர்ஸ்ட் மேக் தம் வெல்தி, ரிச். அவங்களுக்கு பொருளாதார ரீதியில அவங்க வந்து நல்லா டெவலப்மெண்ட் ஆகட்டும். ஆனதுக்கு அப்புறம் இதை பத்தி புரிதல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சரியான வாழ்க்கையா அது ஒரு அமையும். 18 to 82 இந்த ஒரு ஸ்பேனை வந்து அவங்க வந்து ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்கிறது தான் என்னோட ஆசை. குறிக்கோளா வச்சிருக்கீங்க? குறிக்கோளா, லட்சியமா எல்லாத்துலயுமே இது பண்ணிக்கலாம். எனக்கு இன்டர்ன் பசங்க எல்லாருமே வருவாங்க. ஆக்சுவலி காலேஜ் டைம்ல இது பண்ண இன்டர்ன் பண்றதுக்கு வருவாங்க. ஸோ அதில் பேசுவேன், மேக்ஸிமம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு, ஏன்னா எல்லாருக்குமே ஒரு அண்ணன் தேவை. ஒவ்வொருத்தருமே ஒரு அண்ணனா மாறும் போது மட்டும்தான் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு நல்ல இது இருக்கும். எல்லாருமே பொருளாதார ரீதியா ஓடிக்கிட்டே இருந்தாங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் கைட் பண்றதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ இன்னைக்கு அதுதான் நடக்குது. அந்த வழிகாட்டுறதுக்கு, அந்த வழிகாட்டுதலையும் இளைஞர்களுக்கான வழிகாட்டியாவும் நீங்க இருக்கிறீங்க. கண்டிப்பா. அப்துல் கலாம் அதானே சொல்லியிருக்காங்க, நாளைய தலைமுறையே இளைஞர்கள் தானே. ஸோ இன்னைக்கு நம்ம நடக்கும்போது ஒரு 10 பேர் கையில பிடிச்சிட்டே நடப்போம், அவங்க கையை பிடிச்சி 10 பேர் வருவாங்க. ஒரு பக்கம் பிஸ்னஸ், மற்றொரு பக்கம் பெண்கள் முன்னேற்றம், இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, அவங்களுடைய முன்னேற்றம். கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு பக்கம் விவசாயத்திலயும் ஆர்வம் இருக்கு. கண்டிப்பா. இது எல்லாமே வாழ்க்கையை சார்ந்தது. ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். எந்த அளவுக்கு ஒரு லக்ஸுரி கார்ல ஒரு காரை பத்தி தெரிஞ்சுக்கிறோமோ, அதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கிறோமோ, ஒவ்வொருத்தவங்களும் அவங்க வாழ்க்கையோட ஸ்பெசிஃபிகேஷனுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இட்ஸ் வெரி ஈஸி. பாசிட்டிவிட்டி நல்லா இருக்கும். சுத்தி இருக்கிறவங்கலாம் போட்டி பொறாமைகள் எதுவும் இல்லாம நிம்மதியா சந்தோஷமா கை கோத்துட்டு ஒரு ஹாப்பி வைப்ஸா இருப்பாங்க எல்லாருமே. ஓகேங்க சார். சர்க்கியூட்ஸ் 99 மூலமா இன்னும் நிறைய மக்கள் பயன்பெற நியூஸ் 7 தமிழ் சார்பாகவும் வாழ்த்துக்கிறோம் சார். மிக்க நன்றி மோகன். உங்களுடைய பயணம் சிறக்கட்டும் சார். ரொம்ப சந்தோஷங்க. பாய். தேங்க்ஸ் லாட் சார். நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் மற்றொரு விருந்தினரோடு சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மோகன்ராஜ் பழனி. சஞ்சீவ். நன்றி.